வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு க்ரூட் ஆயில் மினி கான்ட்ராக்ட் ட்ரேடிங்க்கு எப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணணும், ஸ்விங் ஆர் இன்ட்ராடே எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி மேனுவலாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் எடுத்துக்கலாம் பிளாட்ஃபார்ம். நான் தன் பிளாட்ஃபார்ம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் க்ரூட் ஆயில் சார்ட் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ட்ராயிங் சரியா, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இது ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரியா, சிம்பிள். ஓவரால் ஸ்ட்ரக்சர் மினி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் இங்கேருந்து பார்த்தோம்னா ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்குது. இது வந்து வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ட்ரெண்ட் லைன் இங்கே பாருங்கள், 2 முறை பவுன்ஸ் ஆகிடுக்கு. சூப்பர். ஆனால் ரிவர்ஸில் ஆகலை, பவுன்ஸ் ஆகிடுக்கு, ரிவர்ஸில் ஆகலை. ரிவர்ஸலுக்கு மினிமம் ஏதாவது கேனல் ஸ்டிக் பேட்டர்னாக வரணும். சரி, தென் இங்கேருந்து பார்த்துட்டா ட்ரெண்ட் லைன் இருக்குது. அகெயின் இங்கே ஒரு லாங் டேர்ம் 2016 லாங் டேர்ம் ஒரு அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் வந்துச்சா, டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே நிற்குது. சரியா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் இங்கே பாருங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன். இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த கரண்ட் கேண்டலோட ஹை பாருங்கள், சேம் அதே ரெசிஸ்டன்ஸில் தான் நமக்கு பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட், நல்ல அப் ட்ரெண்ட் வரணும் அப்படின்னா நமக்கு 5653க்கு மேலே தான் என்னது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் க்ரூட் ஆயில் மினி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரியா, தென் வீக்லி சார்ட்டு ஒரு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நல்ல ஷார்ப் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து ஒரு ஓவரால் பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. ஒரு 2-3 நாளைக்கு எப்படி ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்ல. ஜஸ்ட் டே சார்ட் எடுத்துப்போம். கடைசியாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். கடைசியாக பார்த்துட்டுனா விழுந்தவன் அப்படி எந்திரிச்சு நிற்கிறான். சரியா, விழுந்தது அப்படியே எந்திரிச்சு நிற்கிது. வி ஷேப் ஒரு வாலட்டிலிட்டி நேராக பஞ்ச் பண்ணது ரெசிஸ்டன்ஸில் தான். ஓகே, இப்போ இன்ட்ராடேக்கு வந்துடும் 15 மினிட்ஸ் சார்ட்டை. இன்னைக்கு M6ல் ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த இது ஓப்பனிங்கு, அதனால தான் இந்த இவ்வளோ பெரிய ஒரு கேனல் ஸ்டிக்கில் வந்திருக்கு. சிம்பிள் அப்படி இருந்தாலும் நம்ம ஃபிபனாச்சி எடுத்துட்டோம்னா இந்த லோ டு ஹை இந்த வி ஷேப்புக்கு போட்டோம்னா நமக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்து 61.8 அடிச்சிருக்கு. நல்ல ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மட்டும் முக்கியம் இல்லை, இன்ட்ராடே திரும்ப பை ஆகிறானா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. ஜஸ்ட் சிம்பிள். இந்த இடத்துல செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா செஷன் பிரேக்குன்னு ஒன்று இருக்கும். இதை போட்டுக்கோங்க, செஷன் பிரேக்கு. இந்த செஷன் பிரேக்குங்கிறது ஒரு நாள் ஸ்டார்டிங், ஒரு நாளோட முடிவு. நேற்று பாருங்கள், நேற்று மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகி இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நேத்தோட ரேஞ்சை விட இன்னைக்கு மார்க்கெட் கீழே இருக்குது. சரியா, இப்போ நேத்தோட ரேஞ்சுக்கு கீழே இருக்குது அப்படின்னாலே என்னது செல்லர்ஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். நேற்று வந்து மார்க்கெட் வந்து இங்கே அதை விட செல்லர்ஸ் என்னது இனி லோ ப்ரைஸுக்கு தான் வாங்குறாங்க, விற்கிறாங்க. அப்போ ட்ரெண்டுங்கிறது நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா, திரும்ப நேத்தோட ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஓகே, ஒரு பையிங் கொண்டு வரான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரியா, அப்போ நேற்றோட ரேஞ்சுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு செல்லிங் என்ட்ரி கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை ஹையராக பிரேக் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நம்ம பையிங் இதெல்லாம் பார்க்கலாம். சரியா, அண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டோம்னாலும் நல்லா இது பார்த்தா கன்சாலிடேட் பண்ணி அப்படியே இறங்கின மாதிரி தான் இருக்குது நமக்கு ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம்னாலும். ஓவராலாக நமக்கு ஒரு இது தெரிஞ்சிருச்சு. இப்போ இது பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா ஹையராக பாருங்கள், பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை வரை நமக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக எடுத்தாச்சுங்க பாருங்கள். உடச்சிருச்சுன்னா ப்ரீவியஸ் டே ஹை, சிம்பிள். சரியா, தென் ஸ்ட்ரக்சரில் கேண்டில் ஸ்டிக் பார்த்துட்டிங்கனாலும் இங்கே நமக்கு மார்னிங் ஸ்டார் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், மார்னிங் ஸ்டார் கேண்டில் வந்துட்டு இருக்கான். அப்போ பை ஆகணும் அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பை. உங்கள் அனாலிசிஸ் இது கால்ஸ் கிடையாது, அதனால் நம்ம புரிஞ்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் தான். சரியா, எப்படி பண்ணணும்னு உடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் அனாலிசிஸில் நீங்கள் மேபி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நம்ம உங்களுக்கு பை கார்டுன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்கள் டிசிஷன்ஸை மேக் பண்ணலாம். சரியா, ஆனால் ஒரு அனாலிசிஸை பொறுத்தவரையில் ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது, ஓகே இந்த மாதிரி ஒரு பொசிஷனலாக பார்த்துட்டா நல்ல ஒரு பவுன்ஸ் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கு. அண்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் பார்த்துட்டு வி ஷேப் ரெக்கவரி டே சார்ட்டில் பார்த்தோம். இன்ட்ராடே பார்க்கும்போது ப்ரீவியஸ் இதை விட நமக்கு வந்து லோவராக லைட்டாக லோவராக ட்ரேட் ஆகுறான். இப்போ பிரேக் ஆகிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த வி ஷேப்போட டாப் இருக்கு இல்லைங்களா, ப்ரீவியஸ் டேவோட ஹை, அது வரை நமக்கு மார்க்கெட் போகும். அப்படிங்கிற பேசிக்கான ரேஞ்சஸ் எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த செஷன் பிரேக் போட்டு ரேஞ்சஸை பார்த்துக்கணும். அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து இப்போ ஒரு பெரிய மேட்டரில் க்ரூட் ஆயில் எல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது சிம்பிளாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். டே சார்ட் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எங்கே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு மெயினாக பாருங்கள். லைக் நீங்கள் லைன் சார்ட் வச்சுக்கலாம், கேனல் ஸ்டிக் வச்சுக்கலாம். மேஜராக இந்த ரேஞ்சில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு தெரியுதா பாருங்கள். எங்கே டேர்ன்ஸ் ஆகிடுக்குன்னு பாருங்கள், அது ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸில் நின்றுருக்கான்.
பிரேக் ஆனால் மட்டும்தான் என்னது நமக்கு ட்ரெண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போகும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5570 இந்த ரேஞ்சில் இருக்காங்க இல்லைங்களா, அப்படியே கேண்டில் ஸ்டிக் மாற்றுவோம். இப்போ மினிமம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வரணும்னா இன்ட்ராடே பார்த்து நம்ம ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே வரணும் அப்படின்னு கரெக்டாக ப்ரீவியஸ் டேவோட லோ இங்கே இருக்குது, இது உடச்சி உள்ளே வந்தால் அப்போ நமக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு வருவான் 5438. தென் அதுவும் பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு 5570. இது வந்து ஈஸியான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ஜஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்சஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது. சரியா, சிம்பிளாக இப்படி தான் அனலைசிஸ் பண்ணணும். மேனுவலாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேகமாக சொல்லியிருப்பேன், எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணுங்கிற டவுட் வரும். அண்ட் எந்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறதுலாம் அடுத்தடுத்து இதில் பார்க்கலாம். ஒவ்வொரு இதெல்லாம் நம்ம எதில் என்ட்ரி எடுக்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறலாம். அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கணும் ஒரு பார்க்கணும் ஒரு க்ரூட் ஆயிலுக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா சூப்பர், புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன புரியல அப்படிங்கிறத வந்து உங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். வேறு என்ன வீடியோ பண்ணலாம் அதுன்னு சொல்லுங்கள். தென் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.